வணக்கம். இது உங்கள் ஜிகே டியூஷன் சென்டர். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு என்ன படிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்மளுக்கு பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும். என்ன படிக்கலாம், என்ன படித்தா என்ன ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகலாமா, இல்லை ஒரு டாக்டர் ஆகலாமா, இல்லை ஒரு லாயர் ஆகலாமா, இல்லை ஒரு கலெக்டர் ஆகலாமா அப்படிங்கிற பல கொஷின்ஸ் நம்மள்கிட்ட இருக்கும். அந்த கேள்விகளுக்குனா ஒரு விளக்கமாக தான் ப்ளஸ் ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு இது கொடுக்க இருக்கேன். இப்போ நம்ம இன்ஜினியரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இன்ஜினியரிங்கில் என்னென்ன மாதிரியான பிரிவுகள் இருக்குது, அது சூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி இன்ஜினியரிங் சீட்ஸு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 571 காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா ஐஐடி இல்லை என்ஐடி போன்ற காலேஜஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சீட்டை நீங்கள் எடுக்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தமாக 2.3 லட்சம் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குது. அதில் 84 வகையான கோர்சஸ்ஸு அவங்க அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் நம்மளுக்கு பிடிச்ச கோர்சஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது என்னென்ன மாதிரியான கோர்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அதாவது விமானங்களோட கட்டமைப்பு ப்ளஸ் அதை எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சேம் இதே தான், ஆனால் இது ஸ்பேஸ் டெக்னாலஜி, அதாவது சேட்டலைட்டு, அந்த ஏவுகணைகள் ப்ளஸ் ராக்கெட்ஸு அதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அந்த டெக்னாலஜி பற்றி படிக்கிறது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கு. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன், அதாவது விவசாயமும் அதோட பாசனத்தையும் நம்ம எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல், இதை இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி பல டிபார்ட்மெண்ட்ஸ் நல்லா வளர்ச்சி பெற்றுட்ருக்காங்க. அதாவது மனிதர்களோட தேவையை குறைக்கிறதா இல்லை, அவங்களோட வேலை பளுவை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான வேலைவாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம ஒரு சூஸாக எடுத்துக்கலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஓகே, நம்ம பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்களாகட்டும், இதை நம்ம எப்படி தயாரிக்கிறது, அதுக்கான டிசைன்ஸு, மேனுஃபேக்சரிங் எல்லாத்தையுமே இந்த ஆட்டோமொபைல் டெக்னாலஜியில் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரிவு போன வருஷம் தான் நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி லான்ச் பண்ணாங்க. ஓகே, இது ஏன் பயோமெடிக்கல்னால் மெடிக்கலில் நம்ம இன்ஜினியரிங் டூல்ஸை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான டெக்னாலஜி தான் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கு. சிவில் இன்ஜினியரிங், கட்டிடத் தொழில். இப்போ இந்த கட்டிடத் தொழிலில் இப்போ பல டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு இசிஇ, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது எலக்ட்ரானிக் பொருட்கள் பற்றியும் ப்ளஸ் கம்யூனிகேஷன் சாதனங்களை எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிறதுக்கான இன்ஜினியரிங்கு. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி ஃபீல்டு. இப்போ அந்த ஐடி ஃபீல்டு நல்ல பீக்கில் தான் இருக்குது. ஓகே, இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது ஒரு எவர் கிரீன் டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா நமக்கு பொருட்களோட தேவை எப்பவும் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் தயாரிப்பு சம்மந்தமான இந்த கோர்ஸ் எப்போதுமே வேலைவாய்ப்பு அதிகமாக தரக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு புதுசாக உள்ள டெக்னாலஜி பற்றி பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ், அதாவது மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கின டிபார்ட்மெண்ட்டு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங். ஓகேவா, இது மாதிரி புது டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய உருவாகியிருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்திய தேவைக்கு ஏற்ப மாதிரி இந்த புதுசான குரூப்ஸ்லாம் உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி ஸ்பெஷலான கோர்ஸ்னால் படிக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இன்ஜினியரிங்னு விருப்பத்தோடையும் ஆர்வத்தோடையும் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு எளிமையான சப்ஜெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். உங்களோட விருப்பமான பாடப்பிரிவை தெளிவாக யோசித்து சிறப்பாக படிங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். மேலும் இது மாதிரி பல கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான விளக்கங்களை நான் கொடுக்குறேன். மேலும் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் கட் ஆஃப் மார்க் எப்படி, 7.5% உள்ள அந்த ஸ்காலர்ஷிப் எப்படி பெறுறது, அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.